ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போரை நாங்கள் தொடங்கவில்லை, ஆனால் முடிவை நாங்களே எழுதுவோம் என்று ஈரான் அரசு உறுதியுடன் அறிவித்திருக்கின்றது. சட்டத்துக்கு முற்றிலும் புறம்பான இஸ்ரேலை தடுக்கும் தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை, ஆனால் இந்த கதையின் முடிவை ஈரான் தான் எழுதும் என்று ஈரான் அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன் தொடங்கி ஈரானின் மொத்த கட்டுமானமும் தற்பொழுது சிதைவடைந்து சின்னாபின்னமாய் போய் கிடக்கின்றது. நான் இதற்கு முன்பு வெளியிட்ட காணொலியை பாருங்கள். இஸ்ரேல் ஈரானை எந்த இடங்களில் தாக்கும் என்று குறிப்பிட்டேனோ அதே இடங்களை இன்று இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது. ஈரானுடைய அணு ஆயுத மையங்களான நட்டான்ஸ், இஸ்பஹான், லவிஷன் போன்ற மிக முக்கியமான அணு மையங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கு மேலாக இராணுவ கட்டிடங்கள், முக்கிய அதிகாரிகள் தங்கும் கட்டிடங்கள், அவர்களுடைய தங்குமிடங்கள், ட்ரோன் உற்பத்தி தளங்கள், தெஹ்ரானின் சுற்றுப்புறம், நட்டான்ஸ் அணுசக்தி உற்பத்தி மையம், ஐஆர்ஜிசி கட்டுப்பாட்டிலுள்ள உள்துறை அலுவலகம் போன்ற அனைத்தையும் துல்லியமாக இஸ்ரேல் தாக்கியிருக்கின்றது. இந்த சூழலில்தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை எக்ஸ் தளத்தில் பதிவேற்றியிருக்கின்றார். நான் ஈரானுக்கு ஒப்பந்தம் செய்வதற்கு வாய்ப்புகளை மீண்டும் மீண்டும் கொடுத்தேன், செய்யுங்கள் என்று மிகவும் வலியுறுத்தி அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் எவ்வளவு அருகில் சென்றாலும் ஒப்பந்தத்தை செய்து முடிக்க அவர்களால் முடியவில்லை. நான் அவர்களிடம் இது அவர்களுக்கு தெரிந்த அல்லது எதிர்பார்த்த எதையும் விட மிக மோசமாக இருக்கும் என்று சொன்னேன். உலகில் எங்கும் உள்ளதை விட அமெரிக்கா மிகச்சிறந்த மற்றும் மிகவும் ஆபத்தான இராணுவ உபகரணங்களை தயாரிக்கின்றது. திறமையாகவும் அதிக அளவில் இஸ்ரேலுக்கும் அந்த வகையான ஆயுதங்கள் நிறைய இருக்கிறது. இன்னும் அதிகமாக அவர்களிடம் வரவும் இருக்கிறது. அதே நேரம் அந்த அற்புதமான ஆயுதங்களை இயக்கும் திறனை இஸ்ரேலிய இராணுவ வீரர்களும் பெற்றிருக்கின்றார்கள், அறிந்தும் இருக்கின்றார்கள். சில ஈரானிய கடுமையான வெறியர்கள் தைரியமாக பேசியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன நடக்கப் போகின்றது என்பது பற்றி தெரியாமல் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் இப்போது இறந்து விட்டார்கள் என்று கூறியிருக்கிறார். இது இப்போதும் மேலும் மோசமாகும். ஏற்கனவே மிகுந்த சாவுகள் மற்றும் அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. ஆனாலும் இன்னும் இந்த வெறியாட்டத்தை நிறுத்த நேரம் உள்ளது. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை விடவும் மிக மோசமான தாக்குதல்கள் எதிர்காலத்தில் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. உடனடியாக ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும், இல்லையெனில் மீதமுள்ளதெல்லாம் அழிந்துவிடும். ஒரு காலத்தில் ஈரானிய பேரரசு என அழைக்கப்பட்டதன் மிச்சமே மீதமில்லாமல் அழிக்கப்பட்டுவிடும். இனிமேல் சாவும் வேண்டாம், அழிவும் வேண்டாம். செய், தாமதிக்காதே, பிறகு ஒரு வாய்ப்பும் உனக்கு இருக்காது. இறைவன் உங்களை அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும். நண்பர்களே, இஸ்ரேலின் தாக்குதலை பின்னணியாக கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் படைத்த ஒரு பயங்கரமான எச்சரிக்கையாக இந்த செய்தி உலகிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆம் நண்பர்களே, ஈரான் மிக அதிகமாகவே இழந்துவிட்டது. மீண்டும் இலகுவில் கட்டமைக்க முடியாத பொருளாதார அழிவு, அணுமின் நிலையங்கள் முற்றாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது. அதி அற்புதமாக ஈரான் பார்த்து பார்த்து கட்டிய அந்த நிலத்தடி அறைகள் தற்பொழுது மண்மேடுகளாக காட்சியளிக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் சக்தி மிக்க ஈரானுடைய இராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகளையெல்லாம் இழந்து ஈரான் தற்பொழுது நிற்கதியாகி நிற்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வலிமையான தாக்குதலை ஈரான் நடத்துமா என்பது தற்பொழுது கேள்விக்குறிதான் நண்பர்களே. ஏனெனில் அவ்வாறான ஒரு அடியை இஸ்ரேல் ஈரானுக்கு இன்று வழங்கி இருக்கின்றது. ஐஆர்ஜிசி ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு படையணி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் குரூப்ஸ். இந்த அமைப்பினுடைய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹுசைன் ஜலாமி, அதேவேளை ஈரானுடைய இராணுவ படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹாலம் அலி ரசீட், மிக முக்கியமாக ஈரானுடைய சுப்ரீம் லீடருக்கு பொலிட்டிக்கல் அட்வைஸ் வழங்குகின்ற அலிம் சம்கானி போன்ற மிக முக்கியமான இராணுவ தலைகளை இன்று ஈரான் இழந்து கையை பிசைந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரானுடைய அணுசக்தி துறையின் இதயம் என்று கூறப்படுகின்ற 6 அணு விஞ்ஞானிகளை ஈரான் நேற்றைய தாக்குதலில் இழந்திருக்கின்றது. மிக முக்கியமாக ஈரானுடைய அணு ஆற்றல் அந்த துறையினுடைய தலைவர் ஃபெரிடோன் அப்பாசி தவானி
அதே நேரம் தெஹ்ரான் இஸ்லாமிக் அசாட் யூனிவர்சிட்டியினுடைய தலைமை இயக்குனரும் அணுவிஞ்ஞானியுமான முகமது மெஹதி தெஹ்ரான்சி, மேலும் அணுவிஞ்ஞானிகளான அப்துல்லா ஹமீட், மெனோச்சர், அமீர் ஹுசைன், மொட்டாலி பிசீத் என்கின்ற மிக அற்புதமான அணுவிஞ்ஞானிகளை போட்டு தள்ளி இருக்கின்றது இஸ்ரேல். நண்பர்களே, ஒரு மிக பாரிய இழப்பை ஈரான் சந்தித்திருக்கின்றது. அமெரிக்கா கூறியது இஸ்ரேல் ஈரானை தாக்கப் போகின்றது என்று தாக்குதல் நடத்துவதற்கு முதல் நாளே அமெரிக்க ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். இஸ்ரேலும் பல மாதங்களாக தயாராகி கொண்டிருந்தது. இது ஈரானுக்கும் தெரியும். இப்படி இருக்க ஈரான் எந்த இடத்தில் கோட்டை விட்டது என்பதுதான் தற்பொழுது அனைவர் மனதிலும் எழும்புகின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இஸ்ரேலிய வான்படையினர் ஈரான் எல்லைக்குள் வந்து தாக்குதல் நடத்திவிட்டு சுதந்திரமாக வெளியேறும் வரை ஈரான் என்ன செய்து கொண்டிருந்தது? ஈரானுக்கு தெரியும் இஸ்ரேல் நம்மளை தாக்கப் போகின்றது என்று ஈரான் ஏற்கனவே அறிந்திருந்தது. அப்படி இருந்தும் ஏன் ஈரானால் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை? நண்பர்களே, ஒரு விமானத்தையாவது ஈரான் சுட்டு வீழ்த்தியதா? எதுவுமே நடக்கவில்லை. நான் நேற்றைய காணொளியில் பதிந்தது போல மொசாட் ஏற்கனவே ஈரானுக்குள் புகுந்து ஒரு அற்புதமான திட்டமிடல் கூடிய ஒரு சதுரங்க ஆட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றது. ரஷ்யாவின் மத்திய பகுதிக்குள் எவ்வாறு உக்ரைன் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியது, அதுபோல ட்ரோன் படைகளை ஏற்கனவே ஈரானுக்குள் அனுப்பி தயார் நிலையில் வைத்திருக்கின்றது இஸ்ரேல். இதனை எந்த இடத்தில் கோட்டை விட்டது ஈரான்? அமெரிக்க ஜனாதிபதி கூறுவது போல இன்னும் ஈரானுக்கு பலமான அடிகள் காத்திருக்கின்றது என்று தெரிகின்றது. என்ன செய்ய போகின்றது ஈரான் என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானுடைய தாக்குதல் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த தாக்குதலில் இருந்து ஈரான் மீண்டெழுந்து வருமா? பொருளாதார ரீதியாக எவ்வாறு மீண்டெழும், இராணுவ ரீதியாக எவ்வாறு மீண்டெழும் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். யுத்தம் மிக கொடியது நண்பர்களே. காசாவை பாருங்கள், சிரியாவை பாருங்கள், உக்ரைனை பாருங்கள். அனைத்து நாடுகளிலும் என்ன நடந்தது? நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட அந்த அதிகார போட்டி, அதிகார வர்க்கங்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த போட்டியின் விளைவில் அப்பாவி மக்கள்தான் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். இங்கும் இதுதான் நடக்கப் போகின்றது. ஈரான் நிச்சயமாக தாக்கும். ஆனால் எந்த அளவிற்கு வலுவான ஒரு தாக்குதலை நடத்தும் என்பதுதான் இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இஸ்ரேல் நிச்சயமாக ஈரானை சாதாரணமாக தாக்கியிருக்காது. மீண்டெழுந்து தம்மை ஈரான் தாக்கிவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் சரியான திட்டமிடல்களுடன் ஈரானில் இஸ்ரேல் ருத்ர தாண்டவம் ஆடியிருக்கும். இதிலிருந்து மீண்டு வருவதற்கான சூழல் ஈரானுக்கு எத்தனை காலம் தேவைப்படும், எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று தெரியாது. ஆனால் உண்மையில் ஈரானுடைய பலம் என்பது இதுவரை உலகிற்கு தெரியவில்லை. பலரும் ஊகங்கள் மூலமாகவே ஈரான் வலுவான நாடு என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இருந்தும் காலம்தான் இதற்கான பதிலை சொல்லும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.